தன் முன்னே வந்து நிற்பது கும்பகர்ணன் என்ற பெயருக்கு உரியவன் என்பது ராமனுக்கு தெரியாது. ஆகவே அவன் என்ன எண்ணுகிறான், தன்னுடைய படையாகிய வானரர்களை அச்சுறுத்துவதற்காகவே ராவணன் இத்தகையதோர் பெரிய உரு கொண்டு வந்திருக்கிறானோ என்று எண்ணுகிறான். அந்த எண்ணத்தினுக்கு உட்பட்ட ராமன் அருகிருக்கக்கூடிய விபீடனனை கேட்கிறான், இவ்வாறு என் முன்னே வந்து தோன்றியிருப்பது யார், இத்தகு பெரியதோர் உருவம் கொண்டு அவன் யார் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை. அப்ப அந்த நிலையில என்ன அழகான வார்த்தையை ராமன் கையாளுகிறான்னாக்க, யார் இவன் என்பதை நீ பொறுக்கென விரைவாக அர்த்தம். அவன் யார் என்பதை எனக்கு விரைவாக விளக்கு. ஏனென்றால் போருக்கு இவன் ஆயத்தமாகணும். தன் முன்னே நிற்கக்கூடிய இத்தகு உருவம் கொண்டுள்ள ஒரு எதிரி, அவனது ஆற்றல், அவனது தன்மை, இவைகளெல்லாம் தெரிந்தாலன்றி எத்தகு போர் வியூகத்தை வகுப்பது, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அந்த வார் ஸ்ட்ராட்டஜின்னு, அந்த அடிப்படையை எவ்வாறு உருவாக்குவதுன்னு யோசிக்கிறான். பொறுக்கென விரைவாக சொல்லுன உடனே வீடனன் ஆரம்பிக்கிறான். இதுல என்ன அழகுன்னா, வீடனன் அந்த கும்பகர்ணன் என்கின்ற ஒருவன் பெயரை சொல்லுகின்ற வரைக்கும் அது கலிவிருத்தமா பாட்டு. கும்பகர்ணனது பெருமையை சொல்றதுக்கு வஞ்சி விருத்தத்துக்கு போயிட்டார் கம்பன். ஏன்னா வேகமா சொல்லுன்னா இல்ல, கலிவிருத்தமானது கொஞ்சம் நிதானமா போகும். ஆனா வஞ்சி விருத்தம்ன்றது ஒரு வரியில 3 சொல்லு கிடுகிடுன்னு சொல்லிடலாம். அதனால எந்த சூழல் தேவையோ அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல பாடலை உருவாக்கி விடுறார் கம்பன். அதுதான் இங்க இருக்கிற அழகு. முதல்ல அவன் கும்பகர்ணன் என்று சொல்லுவதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தான் பாருங்க. ஆரியன் அணைய கூற அடி இணை இறைஞ்சி ஐய பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன் எனக்கு முன்னோன் காரியல் காலன் அன்ன கழல் கும்ப கருணன் என்னும் கூறிய சூலத்தான் என்று அவன் நிலை கூறல் உற்றான். ஆரியன் அணைய கூற, ஆரியன்னா மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், அறிவில் சிறந்தான் அர்த்தம். இது ஆரியன் என்பது ஒரு இனப்பெயரோ சாதி பெயராகவோ கொள்ள வேண்டாம். பாரதி கூட ஆரியன்ற இடத்த ரொம்ப அழகா அறிவில் சிறந்தவன் தான் பேசுறார். யாருக்கு தெரியுமா அந்த ஆரியன்ற தகுதி பாரதி முதல்ல கொடுக்கிறார்? தேச தலைவர்கள் 5 வாழ்த்தக்கூடிய ஒரு தொகுதி பாட்டு இருக்கு பாரதி கிட்ட. தாதாபாய் நவரோஜி, லாலா லஜபதி ராய் இவர்களை எல்லாம் வாழ்த்தக்கூடிய மகாத்மா காந்தி, திலகர், அப்புறம் வஉசி, இந்த 5 வாழ்த்துற பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல தாதாபாய் நவரோஜியை சொல்லும் போது, இப்படிப்பட்ட ஆரியன் போல் இந்த நாட்டுல பலர் பிறக்க வேண்டும்னு பேசுறார். தாதாபாய் நவரோஜி ஒரு பார்சி. அதனால பாரதி காலத்துல கூட ஆரியன் என்ற சொல் அறிவில் சிறந்தவனைத்தான் குறிப்பிட்டது. இந்த பின்னாடி வந்தவர்கள் தான் தங்கள் ஆதாயத்திற்கு என்னென்னமோ தேவையில்லாதனெல்லாம் சொல்லி இங்க ஒரு பெரிய பிரிவினையே உண்டு பண்ணிட்டான். அதனால ஆரியன் அணைய கூற அறிவில் சிறந்தோனாகிய ராமன் இவ்வாறு வீடனனிடம் கேட்க, அடி இணை இறைஞ்சி அந்த ராமனது 2 திருவடிகளையும் வணங்கி ஐய ஆரம்பிக்கிறான் வீடனன் பேச. பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன். பேரியல்ல வரங்களை பேராக பெற்றான் அல்லவா, அவ்வாறு வரங்களை பேர் என பெற்றவனாகிய இலங்கையினுடைய மன்னன் ராவணனது பின்னவன், அவனுக்கு பின்னாடி பிறந்தான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, எனக்கு முன்னோன், எனக்கு அண்ணன், ராவணனுக்கு தம்பி. காரியல் காலன் அன்ன கழல் கும்பகர்ணன், அவன் காலில் போட்டிருக்கக்கூடிய கழல் இருக்கு இல்லையா, கருமை நிறம் பொருந்திய யமனை போன்ற கழலை அணிந்தவன். கவனிக்கணும், யமன் அணிந்த கழல் போலன்னு சொல்லல, காரியல் காலன் அன்ன கருமை நிறம் பொருந்திய இயமனை ஒத்த
பார்ப்பதற்கு அவன் யமனை போலவே காட்சியளிப்பான். அவன் போட்டு கொண்டிருக்கக்கூடிய கழலும் அவன் தோற்றமும் பெருமளவிலே உயிரை எடுக்கக்கூடிய யமனுக்கு இணையானவன். கழல் கும்பகர்ணன், வீரக்கழல் அணிந்த கும்பகருணன் அவன் பெயர். கூரிய சூலத்தான், கூர்மையான சூலப்படையை கையிலே கொண்டவன் என்று சொல்லி அவன் நிலை கூறலுற்றான். அவனது தகுதியை எடுத்து சொன்னான். அடுத்த பாட்டு இருக்க, பல முறை நான் சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கம்பன் நாரணனை பரம்பொருள் என்றே சொல்லு. அது கம்பன் எடுத்துக்கொண்ட ஒரு மிக அழகானதோர் முயற்சி. இந்த பாட்டிலையும் பரம்பொருளாக நாரணனை சொல்லி அவனோட இந்த கும்பகர்ணனை ஒப்பிட்டு இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அழகின் உச்சம். எப்படியா, தவன் உணங்கியரும் வேத தலைவரும் உணரும் தன்மை சிவன் உணர்ந்து அலரின் மேலை திசை முகன் உணரும் தேவன் அவன் உணர்ந்து எழுந்த காலத்து அசுரர்கள் படுவது எல்லாம் இவன் உணர்ந்து எழுந்த காலத்து இமையவர் படுவர் எந்தாய். இதுக்கு நான் பல நேரங்கள்ல சொல்லுவேன், இந்த மாதிரி பாட்டுக்கு இணையான பாட்டு கம்பன் வேறு எங்கும் காட்ட முடியாதுன்னு சில இடங்கள்ல பாட்டை சொல்லி இருப்பேன். அதுல இது ஒன்று. இதை காட்டிலும் ஒருவனை மிக அழகாக அவனுடைய தகுதியை முழுவதுமாக புரிந்து கொண்டு ஒற்றை வரியில விளக்கம் சொல்லக்கூடிய சிறப்பு வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. கம்பனுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசிச்சது பாரதி. அதையும் நான் பின்னாடி பொருத்தி காட்டுறேன். தவன் நுணங்கியரும் அரிய பல தவங்களை மேற்கொண்டு அதனால் உடல் மெலிந்தவர்கள். நுணங்கியோர் தவத்தினால் உடல் சுருங்கி அறிவு கூர்மை பெற்றோர்கள் நுணங்கியோர்னு பேர். நுணக்கம்னா ரொம்ப நுணுக்கம்னு பொருள். வேத தலைவரும் வேதத்தினுடைய உள்ளீடுகைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வேதத்தை இடைவிடாது ஓதுதற்கு உரிய அந்தணர்களும் உணரும் தன்மை சிவன் அவர்களால் உணரப் பெறுவதற்கு உபாசனை செய்யக்கூடிய சிவபெருமானால் உணரப்பட்டவன். எப்படி? திருமால் சிவபெருமானால் உணரப்பட்டவன். அந்த சிவன் யாருன்னா வேதம் கற்ற அந்தணர்களும் இடைவிடாது தவம் செய்து நுணுக்கமான அறிவை பெற்ற துறவியர்களாலும் உணரப்பட்ட சிவன் தன்னை காட்டிலும் மேலானவன் இந்த நாராயணன் என்று உணர்ந்திருக்கிறான். அப்ப சிவனை காட்டிலும் மேலானவன் ஒரு பரத்துவத்தை சொல்லியாச்சு. அடுத்த வார்த்தை அலரின் மேலை திசைமுகன். அலர்னா தாமரை. தாமரை மலரில் அமர்ந்து இருக்கக்கூடிய திசைக்கு ஒரு முகத்தை உடையவனாகிய பிரம்மன் திசைமுகன். உணரும் தேவன், தன் உள்ளத்தினாலே தனக்கு மேலானவன் இவன் என்று உணரத்தக்க தகுதியை உடைய தேவனாகிய நாராயணன். அப்ப சிவனாலும் பிரம்மனாலும் உணரப்படக்கூடிய மேலான தன்மை உடையவன். ஆகவே அவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளாகிய நாராயணன் அவன் உணர்ந்து எழுந்த காலத்து அந்த நாராயணன் தன்னுடைய அரிதுயிலாகிய பார்க்கடலிலிருந்து உறக்கத்தை விழித்து எழுந்தால் அசுரர் படுவது எல்லாம், இந்த உலகத்துல வாழக்கூடிய தவறினை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் படுவார்கள், இறந்து போவார்கள். நாராயணன் தூக்கத்தை விட்டு எழுந்தா அரக்கர்கள் எல்லாம் அழிவார்கள். அது போல இவன் உணர்ந்து எழுந்த காலத்து உறக்கத்துல இருக்கக்கூடிய கும்பகர்ணன் எழுந்தான் என்றால் இமையவர் படுவர் என்றாய். தேவர்கள் எல்லாம் செத்து போவான். எனக்கு தந்தை போன்ற ராமனே இதுதான் கும்பகர்ணன். அப்போ கும்பகர்ணனை யாருக்கு ஒப்பிட்டான்? நாராயணனுக்கு ஒப்பிட்டான். எந்த நாராயணன்? திருமால் என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணன் சிவனாலும் பிரம்மனாலும் உணரப்பட்டவன், மேலானவன். இந்த மூவருக்கு அவன் பரத்துவன். அப்படி பரத்துவம் உடைய அந்த நாராயணன் அரித்துயில் நீங்கினால் தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அவன் அழித்து விடுவான் ஒவ்வொரு முறையும் விழித்தெழுகின்ற பொழுது.
அது போல கும்பகர்ணன் எப்பொழுது எல்லாம் விழித்து எழுகிறானோ அப்பொழுது எல்லாம் அவன் தேவர்களை அழித்து விடுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேரும் ஒரே தகுதி. என்ன தகுதி? ரெண்டு பேரும் தூங்குறவங்க. நாராயணனும் தூங்குவான், கும்பகர்ணனும் தூங்குவான். நாராயணன் எழுந்தால் அசுரர்கள் கதி அதோ கதி. அது போல கும்பகர்ணன் உறக்கம் நீங்கி எழுந்தால் தேவர்கள் கதி அதோ கதி. இந்த ஒற்றை வரியில விளக்கம் தான். இது நான் வேற எங்க ரசிப்பேன்னா, பாஞ்சாலி சபதத்துல துச்சாதனன்னு விளக்கணும்னு ஆசைப்படுவான் பாரதி. ரொம்ப கஷ்டம்லாம் படமாட்டான். யாருப்பா இந்த துச்சாதனன்னா, துரியோதனனுக்கு தம்பின்னுவான். அதோட நிறுத்தினா பரவாயில்ல. வேற என்ன? தீமைகள் செய்வதில் அண்ணனை வென்றவன். துரியோதனன் நல்லதையே செஞ்சது கிடையாது, அவன் செய்யறதெல்லாம் தீமை. அவனோட இந்த துச்சாதனனை ஒப்பிட்டு பார்த்தால் துரியோதனன் என்ன தீமை செய்வான் அதை விட அதிகமா தீமை செய்து துரியோதனனையே நல்லவனாக்கிடுவான் அவன். ஆகவே தீமைகள் செய்வதில் அண்ணனை வென்றவன். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. இன்றைக்கு இது அரசியலா போயிடும். இந்த அண்ணன்ற வார்த்தையை அண்ணன்னே சொல்லிட்டா நிம்மதியா போயிடும். அதுக்கு மேல பேச்சு வேகத்துல அண்ணன்றதுக்கு மேல தீமைகள் செய்வதில் அண்ணாதை வென்றவன் இருக்கிறவன்லாம் மாட்டிப்பான். அதனால இந்த சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே அந்த கதாபாத்திரத்தினுடைய முழுமையுமான ஒரு உருவ அமைப்பு, நோக்கம் எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆகவே நாராயணனை போன்றவன் இந்த கும்பகர்ணன் அப்படின்னு விளக்கம் சொல்லி, நாரணன் உறக்கம் கலைந்து எழுந்தால் அசுரர்கள் அழிவார்கள், கும்பகர்ணன் உறக்கம் கலைந்து எழுந்தால் அமரர்கள் அழிவார்கள் முடிச்சுட்டு விளக்கம். பொறுக்கனன்னு முன்னாடி சொல்லிட்டாரு இல்லையா ராமன். இனிமே வஞ்சியில பாட்டு போறது எல்லா பாட்டும். வஞ்சி பாட்டுல என்ன அழகுனா வேகம். ஒரு வரிக்கு 3 சொல்லுதான். 3 சொல்லை கொண்டு 4 வரி பாட்டு எழுதுறதுக்கு பேரு வஞ்சி விருத்தம்னு பேர். ஏன் இந்த இடத்துல சில விளக்கங்கள் சொல்லலாம். ஆதி காலத்துல செய்யப்படக்கூடிய செய்யுள 4ஆகத்தான் பகுத்தார்கள். ஒன்று வெண்பா, மற்றொன்று ஆசிரியப்பா, 3வது கலிப்பா, 4வது வஞ்சிப்பா. இந்த ஒவ்வொரு பாவகையிலும் 3 விதமான செயல்பாடுகள் உண்டு. என்ன? ஒன்று விருத்தமா சொல்லலாம், இல்லைன்னா தாழிசையா சொல்லலாம், இல்லைன்னா துறையாக சொல்லலாம். அதாவது வெளி விருத்தம், வெண்தாழிசை, வெண்துறை சொல்லலாம். ஆசிரிய விருத்தம், ஆசிரிய தாழிசை, ஆசிரிய துறை சொல்லலாம். அது மாதிரி கலிப்பாக்கு சொல்லலாம், வஞ்சிப்பாக்கு சொல்லலாம். விருத்தம் என்பது ஒன்றை விளக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் அந்த பெயரை கொடுத்தார்கள்னு தெரிஞ்சிருக்கும். செய்யுள்ள இன்னைக்கு இசை தெரிந்தவர்களும் வகுப்புல இருக்கிறதுனால தெளிவா சொல்லலாம். விருத்தம் என்ற ஒன்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பொருளை பற்றியோ ஒருவரை பற்றியோ மிக விரிவான விளக்கங்களுக்கு உரிய அளவுல எடுத்து சொல்வதற்கு பேரு விருத்தம்னு பேர். நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்? அவனுடைய விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லுன்ற. எப்படி என்றால் அவனுடைய எல்லா தகுதியையும் சொல். அதற்காக ஒன்றனையோ ஒருவரினையோ விவரித்து விளக்குவதற்கு விருத்தம் பயன்படும். தாழிசை எதற்கு பயன்படும்னா, ஒரு செய்திய மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் பார்த்து சொல்லி அந்த செய்தியை அழுத்த முறை பதிய வைக்கிறதுக்கு தாழிசை பயன்படும். ஆகவே ஒரு பொருளினை தழுவி பலமுறை இசைப்பது தாழிசை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பாடல்கள்ல எல்லாம், வர்ணங்கள்ல, கீர்த்தனைகள்ல எல்லாம் சரணம்னு வர்றது பாருங்க, அதெல்லாம் பழைய பெயர் தாழிசை. சில பாடல்ல 3 சரணம் இருக்கும், சில பாடல்ல 4 சரணம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா தாழிசையினுடைய பிந்தைய பெயர்கள். தொடக்க காலத்துல இதுக்கு பேரு தாழிசைன்னு பேரு. எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை, அதனது சிறப்பை,
இல்லது அதனது சிறப்பை முன்னாடியே விருத்தத்துல சொன்னதுனால அந்த சிறப்புடைய பொருளை நீங்கள் பெற நினைத்தாலோ இல்ல அந்த சிறப்புடைய நபரை நீங்கள் அணுகி ஏதாகிலும் வரம் பெற எண்ணினாலோ எவ்வாறு எல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்கள், எவ்வாறு எல்லாம் அவரை சிறப்பிக்கிறீர்கள் என்று தழுவி உரைப்பது தாழிசை. துறை என்பது அவ்வாறு சொல்லப்பட்ட ஒரு பொருளையோ ஒரு தலைவனையோ உங்களுடைய மனத்தளவிலே நுகருவதற்கு ஏற்றாற் போல மனத்தளவிலே அவனுக்கு உரிய அங்கீகாரம் தருதல் துறை. இந்த அடிப்படையில தான் எல்லா செய்திகளையும் நாம உருவாக்கி கொண்டு வருவோம். யோசித்து பாருங்கள். யாரேனும் ஒருவரை நாம பார்த்த உடனே அவரினுடைய விருத்தாந்தத்தை கேட்கிறோம். ஓ அப்படியா கேட்டு அப்புறம் அப்படிப்பட்டவருடைய நட்பு நமக்கு வேணும்ன்றதுக்காக அவருடைய நட்பு கிடைச்சா நமக்கு இதை பெறலாம், இதை தெரிந்து கொள்ளலாம், இதை சாதித்து கொள்ளலாம் என்று பலவாறாக திட்டமிடுகிறோமே, அது தாழிசை. அப்புறம் அவரோட நட்பு கிடைத்து அவரோடு இணங்கி சேர்ந்து இருப்பது துறை. வாழ்க்கையே இப்படித்தான் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். பிற்காலத்துல கடவுளுக்கு இதை மாற்றினார்கள். ஒரு காலத்துல இது மன்னனுக்கு உரியதா இருந்தது, பின்னர் அது கடவுளுக்கு மாற்றப்பட்டது. கடவுளினுடைய விருத்தாந்தத்தை தெரிந்து கொண்டோம். அப்புறம் அந்த கடவுள்கிட்ட பக்தி என்கின்ற ஒன்றை செலுத்துவதற்காக தாழிசைகளை சொல்ல ஆரம்பிச்சோம். நீ இப்படி எனக்கு அருள வேண்டும், அன்னைக்கு கஜேந்திரனுக்கு அருளினாயே, ஆமா சிவனை சொல்லும் போது அன்றைக்கு மார்கண்டனுக்கு அருளினாயே, அப்படி எனக்கு நீ அருள். தாழிசை ஒரே கருத்தை பல்வேறு நிலைகள்ல திரும்ப திரும்ப சொல்றோம். அந்த இறைவனினுடைய அருள் கிடைச்ச உடனே அவனோட ஐக்கியமாகிறோம், அது துறை. இந்த அடிப்படை ஏன் வைத்தார்கள்னா, இப்ப ஏன் கலி விருத்தத்திலிருந்து வஞ்சி விருத்தம் ஏன் வேறுபடணும்னா, கலி விருத்தத்துல எதையும் நிதானமா சொல்லலாம், வஞ்சி விருத்தத்துல கொஞ்சம் விரைவாக சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப வெளி விருத்தம்னு சொன்னா ஒரு செய்தி வாக்கியமா தான் சொல்ல முடியும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லணும்னா கலி விருத்தம் உதவி பண்ணும். அந்த உணர்ச்சியை வேகமாக சொல்ல வேண்டும்னா வஞ்சி விருத்தம் செயல்படுத்தலாம். அதனால்தான் கம்பன் இந்த இடத்துல ராமன் வேகமா சொல்லுன்றதுனால கும்பகர்ணன் உடனே என்னப்பா, கும்பகர்ணனை பத்தின விளக்கத்தை விபீடனன் கிடுகிடுன்னு வஞ்சி விருத்தத்துல சொல்ல ஆரம்பிச்சான். பாட்டினுடைய அழக பாருங்கள், புரியும். ஆழியாய் இவன் ஆகுவான் ஏழை வாழ்வுடைய எம்முனோன் தாழ்வுயிலா ஒரு தம்பியோன் ஊழினாலும் உறங்குவான். முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன ஒரு சொற்றொடர் பிரேசஸ் பாருங்க. ஆழியாய் பார்க்கடல்ல அரித்துயில் கொள்ளும் மாலினது அம்சமான நாராயணனே ராமனே, இவன் ஆகுவான் இப்படிப்பட்ட கும்பகர்ணன் நம் முன்னே நிற்கிறானே, ஏழை வாழ்வுடை அறத்திற்காக வாழாத எளிமையான கீழ்மையான உலக வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய எம்முனோன் எமக்கு முன்னோனாகிய ராவணனது தாழ்வு இல்லா அறமன தாழ்வு இல்லாத ஒரு தம்பியான், ஒப்பற்ற தம்பியானவன். ஊழினாலும் உறங்குவான். ஒரு ஊழிக்காலம் உறங்குனா கூட தூங்கிட்டு இருக்கும், தூக்க பிரியனவன். அதனால அவனை குறை சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு ஊழி வருடமும் தூங்குவான், ஊழி காலமும் தூங்குவான். அடுத்தது எப்படி? காலனார் உயிர் காலனால் காலின் மேல் நிமிர் காலினான் மாலினார் கெட வாகையே சூலமே கொடு சூடினான். என்ன அழகு பாருங்க அந்த பாட்டினுடைய ஓட்டம். காலனார் உயிர் காலனார், யமனது உயிருக்கு யமன் போன்றவன். எப்படி? யமனே கண்டு அஞ்சக்கூடிய, நான் தான் எல்லாருடைய உயிரை எடுக்கிற யமன், இவன் என் உயிரை எடுத்துருவான்னு யமனே பயப்படும். காலனார் உயிர் காலனால், என்ன அழகு பாருங்க. எல்லா உயிரையும் எடுக்கக்கூடிய யமனை ரொம்ப மரியாதையா சொன்னார் கம்பன். காலனார் தெய்வத்தன்மை உடையவன் அல்லவா? அந்த தெய்வத்தன்மை உடைய திருவாளர் யமன் இருக்கிறாரு. இது இப்படி சொல்லணும்னு அப்படி விளக்கம் சொல்லணும். திருவாளர் யமன் இருக்கிறாரு, அவரினது உயிரையே எடுக்கக்கூடிய யமன் இவன். ஏன்னா இவன் அண்ணன், கும்பகர்ணன் வீடண்ணனுக்கு அண்ணன். அப்ப ஒரு மேல சொல்லிடலாம். எப்படி வார்த்தையை போட்டாரு பாருங்க. காலனார் உயிர் காலனால், காலின் மேல் நிமிர் காலினான், காற்றை விடைவாக விரைவாக செல்லக்கூடிய காலை உடையவன். கால்னா காற்று, காலின் மேல் நிமிர் காலினான், காற்றையும் அழித்து விட்டு அதனை காட்டில் நிமிர்ந்து வேகமாக செல்லக்கூடிய காலை உடையவன்.
மாலினார் கெட வாகையே. யாரு? கருநிறமுள்ள இந்திரன் தோற்றோட வெற்றியை குறிக்கும் மாகை மாலையை சூடியவன். சூலமே கொடு சூடினான், தன்னுடைய சூலப்படையை கொண்டு இந்திரனையே ஜெயிச்ச அவ்வளவு பெரிய வீரன். யமனுக்கு மரியாதை கொடுத்தார் இல்லையா? எல்லா கவிஞர்களும் யமன் வரும்போது ஒரு மரியாதை கொடுத்துருவார். ஒரு மரியாதைக்கு உண்டான அருவிகுதியை கொண்டு போய் முடிப்பார். இவர் மட்டும் இல்ல, பின்னாடி வந்த காளமேகம் ஒரு இடத்துல எழுதுறார், நீ கட்சியில காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகம்பநாதனை போய் வழிபடு, அப்பதான் உனக்கு மரண பயம் இருக்காதுன்றதுக்கு ஒரு பாட்டு எழுதினார். எண்ணு பெயரா வச்சு எழுதினார். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன். அடுத்த வார்த்தை போட்டாரு, அக்கால் அரைக்காலரை கண்டு அஞ்சா. யமனுக்கு மட்டும் மரியாதை விகுதி. அக்கால் அரைக்காலரை, காலரை திருச்சி பாத்தீங்கன்னா கால் அறைன்னு பொருள். காலறைன்னா யமனைன்னு அர்த்தம். திக்கி இருமாமுன் கட்சி ஒருமாவின் கீழ் நின்றோது அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி இந்த எண்ணு பெயரை வச்சு அழகா ஸ்லேடை எழுதினார். அந்த மாதிரி எல்லோரும் யமன்னா ஒரு மரியாதை கொடுத்திருக்கார். அதனால இங்கேயும் அதே தான் கொடுத்தார் கம்பன். காலனார் உயிர் காலனார். யமன் என்று சொல்லப்படக்கூடிய திருவாளர் யமனின் அது உயிரையே எடுக்கக்கூடிய யமன் இவன். என்ன அழகான விளக்கம். அடுத்து, தாங்கு கொம்பு ஒரு 4 கால் ஓங்கல் ஒன்றினை உம்பர்கோன் வீங்கு நெஞ்சன் விழுந்திலான் தூங்க நின்று சுழற்றினான். எப்படியா? உம்பர்கோன்றுக்கான தேவர்களினது தலைவனாகிய இந்திரன் வீங்கு நெஞ்சன் அச்சம் கொண்டு, மனத்தில் அச்சத்தை கொண்டு, விழுந்திலான் தூங்க, கீழே விழுந்திலனாய் தொங்க, அப்படி தொங்கிட்டு இருக்கானா. எங்கவா? தாங்கு கொம்பு ஒரு 4 கால், தாங்குகின்ற 4 கொம்புகளையும் 4 கால்களையும் உடைய யாரு? ஓங்கல் ஒன்றினை மலை போன்ற ஐராவதம். இதுதான் அழகான இடம். இந்த ஐராவதத்துக்கு கொடுத்த விளக்கம் பாருங்க. யாராவது இப்படி யோசிக்க முடியுமான்னு பாருங்க. என்னவா? தாங்கு கொம்பு ஒரு 4 கால் ஓங்கல் ஒன்றினை. ஐராவதத்துக்கு 4 தந்தம், 4 காலு. ஆகவே 4 கொம்புகளையும் 4 கால்களையும் உடைய மலை போன்ற யானைய, அந்த யானையை பிடித்து கொண்டு யார் தொங்குறது? இந்திரன் தொங்குறானா. ஓங்கல் ஒன்றினை மலை போன்ற ஐராவதம் என்கின்ற வெண்மையான யானையினை நின்று சுழற்றினான். தான் ஒருவனாக நின்று போர்க்களத்தில் அந்த ஐராவதத்தை கையில பிடிச்சி சுத்தி விட்டு எறிஞ்சான். அந்த ஐராவதத்து மேல தொங்கி கொண்டிருந்தான் யாரு? இந்திரன். ஐராவதம் இந்திரன்னா எல்லாருமே அஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட ஐராவதத்தையே ரொம்ப எளிமையா கையால பிடிச்சு ஒரு சுத்தி சுத்தி வீசி எரிஞ்சான். அந்த ஐராவதத்தை தொங்கி கொண்டு இந்திரனும் போய் ஒரு மூலையில விழுந்தான். அவ்வளவு பெரிய வீரன் அவன். ஐராவதத்தையே தலையில எடுத்து சுற்றக்கூடியவன். அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் பார்த்து கொள்றாமா. கழிந்த தீயோடு காலையும் பிழிந்த சாறு கொள் பெற்றியான் அழிந்த மீன்முக ஆழி நீர் இழிந்து காலினில் ஏற்றுவான். மன்னிக்கணும், காலினில் ஏற்றுவான். கழிந்த தீயோடு காலையும், மிகுதியான தீயுடன் கூடின காற்றையும், பிழிந்து சாறு கொள் பெற்றியான், பிழிந்து சாறு எடுக்க வல்லவன். எப்படி? அதாவது தீயோடப்பட்ட காற்று உலர்ந்து போயிருக்கும் இல்லையா? நாங்கள்லாம் இளம் பிராயத்துல ஒரு வேடிக்கையான கதை படிக்கிறது உண்டு, படித்தது உண்டு. அந்த கதையை அந்த காலத்துல இந்த வருமான வரின்றது எவ்வளவு பெரிய அளவினுக்கு மக்களை வாட்டியதுன்றதுக்கு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி அல்லது கதையை சொல்லுவார்கள். ஒரு ஸ்கிட். அது ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பலவான் என்ன செய்தான்? தன் கையில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி தன் பலமெல்லாம் பிரயோகித்து சட சடன் அதுல இருந்து சாரெல்லாம் எடுத்துட்டு அந்த 2 மூடியையும் வைத்து, இதற்கு மேலும் இதிலிருந்து யாரேனும் ஒரு துளி சாறு எடுத்தால் அல்லது அதற்கு மேலும் எடுத்தால் ஒவ்வொரு துளிக்கு நான் 1000 ரூபாய் தரேன்னு ஒரு போட்டி வச்சான். அந்த ஊர்ல இவனை விட பெரிய ஒரு பலவான் இருந்தார். அவர் வந்தார். அவர் கடினத்தோட புழிந்தார். ஒரே ஒரு துளி சாறு வந்தது. இவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டான்.
இன்னும் சில பேர் முயன்று பார்த்தார்கள். அவர்களால ஒரு துளி சாறு கூட எடுக்க முடியல. ஆகவே அவர்கள் இவனுக்கு பணம் கொடுத்தார்கள். இந்த வேடிக்கை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் இறுதியில வந்தார். மிக மெலிந்த தேகம். நான் முயன்று பார்க்கட்டுமான் ஊரே அவரை பார்த்து சிரித்தது. உடனே அவர் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் அந்த எலுமிச்சம்பழ மூடிகளை எடுத்தார், கையில் வைத்து அப்படியே பிழிந்தார். சட சட என்று 10-20 துளிகள் அதுல இருந்து வந்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய பலவானால் முடியாததை நீ எப்படி செய்தாய்ன்னு. இல்ல நான் வருமான வரித்துறையில் அலுவலகரா இருக்கேன். என்ன காரணம்னா அப்படி எல்லோரையும் நெருக்கி பிழிந்து வரிய வாங்குவார்கள். அது போல காற்றை பிடித்து அதை கையில வைத்து நசுக்கி அதிலிருந்து சாறு எடுக்கிறதே கஷ்டம். ஆனா கும்பகர்ணன் எப்படி அந்த காற்று வெப்பத்தோடு வருகின்ற பொழுது வெப்பம் நிறைந்த காற்றுல ஈரப்பதமே இருக்காது. அந்த ஈரப்பதம் இல்லாத காற்றையும் பிடித்து அதை கையில நெருக்கி அதிலிருந்து ஈரத்தை எடுப்பான், அதிலிருந்து நீரை எடுப்பான். எவ்வளவு பெரிய ஆளு. அதனாலதான் கழிந்த தீயோடு காலையும் பிழிந்து சாறு கொள் பெற்றியன். அந்த அளவுக்கு உயிரை புழிஞ்சிரும். அடுத்து அழிந்து மீன் உக, மீன்களெல்லாம் அழிந்து உயிர் போகும் அளவினுக்கு ஆழி நீர் இழந்த காலினில் எற்றுவான். கடல் நீரில் இறங்கி காலால் எற்றி கடலை கடக்கும் பெரு உருவத்தினான். இவன் கடல்ல இறங்கினான்னா இவன் கடலெல்லாம் முழுக முடியாது. கடலுக்கு மேல இவன் நிற்பான். இவன் கடல்ல இறங்கினான்னா அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அந்த கடல்ல நடக்கின்ற பொழுதே இவன் காலினால் எற்றப்பட்ட பல மீன்கள் செத்து போயிடும். கடலையே எளிதா நடந்தே கடந்துருவோம். அவ்வளவு பெரிய உருவம், அவ்வளவு பெரிய ஆற்றல். ஊன் உயர்ந்த உரத்தினால் மேல் நின்ற மிடுக்கினால் தான் உயர்ந்த தவத்தினால் வான் உயர்ந்த வரத்தினால். கம்பன் கிட்ட ஓசையும் அந்த சொல்லும் பொருத்தமுறை விழுகிறது பாருங்கள். ஊன் உயர்ந்த உரத்தினான். உடம்புல அப்படி ஒரு பலம். ஊன்னா மாமிசம். உடம்புல அவனுடைய அந்த ஊன் பலம் இருக்கிறது. அவன் பெற்று இருக்கக்கூடிய தசை பலம் கணக்கிட முடியாது. ஊன் உயர்ந்த உரத்தினான். உரம்ன்றது ஆற்றல். அப்படி ஒரு பலம். மேல் நிமிர்ந்த மிடுக்கினான். மிகுதியான மனத்தின்மை உடையவன். உடம்பு பலம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அவனுக்கும் மேலான மனத்திற்பம் உடையவன். தான் உயர்ந்த தவத்தினான். மிக அரிய பல தவங்களையும் செய்தவன். வான் உயர்ந்த வரத்தினான். வானம் போல மிக உயர்ந்த பல வரங்களை எல்லாராலும் கொடுக்கப்பட்டவன். ஆகவே எந்த விதத்திலும் அவனை நீ குறைத்து மதிப்பிட முடியாது. அவன் எல்லா விதத்திலும் சிறந்தவன். அவன்கிட்ட இருந்த ஒரே குறை என்ன? தவறு செய்த ராவணன் கூட நின்னதுதான் தப்பு. அந்த தவறை செய்யாமல் கும்பகர்ணன் ஒரு தனி வீரன் இருந்தால் அவனை யார் ஒருவனாலும் வெல்ல முடியாது. இதான் வீடனன் சொல்ல வந்த குறிப்பு. ராமா, நம்ம பக்கம் அதிர்ஷ்டம் இருந்தது, அதனால கும்பகர்ணன் தப்பான இடத்துல போய் நின்னுட்டான். அதற்கு மாறாக கும்பகர்ணன் சரியான இடத்துல நின்று இருந்தால் அவனை யார் ஒருவனாலும் வெல்ல முடியாது. இதேதான் மகாபாரதத்துல கர்ணனுக்கும். அவன் பெற்ற வரம், அவனுக்கு உண்டான பாதுகாப்பு கவசம், இவையெல்லாம் ஒரு தப்பான செயலை செய்த துரியோதனனுக்கு துணை போச்சு. ஆகவே எல்லாம் போச்சு. சில நேரங்கள்ல ஒவ்வொருவர் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டுள்ள வரபலமும் தவறான இடத்துல போய் பயன் இல்லாமல் போயிடும். நமக்கே வாழ்க்கையில பல முறை பார்த்திருப்போம். நாம முட்டாளான இடம் எவ்வளவு இருக்கு. வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய ஆற்றல் எல்லாம் என்னன்னு மற்றவர்கள் சொல்ல வேண்டாம், நமக்கு தெரியும் இல்லையா? நாம இந்த அளவாவது இப்படி இருப்போம்னு. இவ்வாறு இந்த ஆற்றலை கொண்டு எங்காகிலும் நாம நம்முடைய ஈகோவோட இருந்து எத்தனை இடத்துல கவுந்திருக்கோம். அதனால இப்ப நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? தண்ணி குடிக்கிறோன்றதை விட தண்ணி சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவோம்.
இதான் பேச்சு வழக்கு இல்லையா? யாரும் தப்பா எடுத்துக்கிறது இல்லை. என்ன ஒருத்தர் திருத்துறார். யாரு? என்னுடைய பேத்தி தான். நம்ம ஈகோ அடிபடுற இடம் அது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, கூட அந்த மாதிரி ஆன்லைன்ல பேசி கொண்டிருந்த பொழுது காபி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன. அடுத்த பதில், காப்பிய குடிக்கணும் தாத்தா, சாப்பிடக்கூடாதுன்னு. தேவையா? நாம என்ன நினைச்சோம்? நாம இயல்பா வார்த்தைய பேசுறோம். இந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு புரியும். சாப்பிடுறதும் குடிக்கிறதும் வேறு வேறுன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வயது அந்த குழந்தைக்கு இருக்காதுன்னு நாம நினைச்சோம். நாம யார் நினைக்கிறதுக்கு? நம்ம ஈகோ அப்படி நினைக்க வச்சது. 3 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? சாப்பிடுறது வேறு, குடிக்கிறது வேறுன்ற 2 வேறுபட்ட செயல்பாடு என்கின்ற அந்த 2 சொற்களுக்கு இடையே உண்டான டிஸ்கிரிமினேஷன் தெரியாது. நாம முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டு நம்ம ஈகோவோட விடை சொன்னோம். அந்த ஈகோவுக்கு தலையிலேயே ஒரு அடி. காப்பின்னா குடிக்கணும், சாப்பிடக்கூடாது. முடிஞ்சு போச்சா? இதுதான் வாழ்க்கையில அவரவருக்கு இருக்கக்கூடிய அறிவினது அகலமும் ஆழமும் நமக்கு தெரிந்தே சில இடங்கள்ல தோற்று போகும். ஏன்னா சூழல் அப்படி, சேர்ந்த இடம் அப்படி. அதேதான் இந்த இடத்துலயும் வீடனன் இவ்வளவு விரிவா ஏன் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா, கும்பகர்ணனை நினைத்தால் யார் ஒருவராலும் நெருங்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவன் அழிய போகிறான் என்பது எதனால்னா, அவனது வீரமும் ஆற்றலும் வரமும் தவமும் தப்பான இடத்துல போய் நின்று. அதனாலதான் அவன் சொன்னான், வான் உயர்ந்த வரத்தினான் மேல என்னவா, திறம் கொள் சாரி திரிந்த நாள் கரங்கு அலாது கணக்கு இலான் இறங்கு தாரவன் இன்று காரு உறங்கலால் உலகு உய்ந்ததால். இறங்கு தாரவன் தொங்குகின்ற மாலையை அணிந்து இருக்கக்கூடிய இந்த கும்பகர்ணன் இருக்கிறானே, திறம்கொள் சாரி திரிந்த நாள், போரிலே பல வகையில் வேகமாக சுழன்று சுழன்று திரியும் காற்றாடி போல சுற்றி சுற்றி வந்த காலத்துல கரங்கு அலாது காற்றாடி மாதிரி செயல்படுவாங்க. கணக்கு இலான் பிரிதொன்றும் தன்மை இல்லாதவன். அவன் சுத்தர வேகம் இருக்கு பாருங்க. பல பேருக்கு அது கொஞ்சம் சிக்கல்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம வீடுகள்ல இயல்பா பொருள்களை அரைப்பதற்கு மிக்சி வச்சிருப்போம். எத்தனை நண்பர்களுக்கு தெரியும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக்சிக்கு 2 விதமான செயல்திறனை மதிப்பீடு செய்யப்பட்டு விற்கப்படுகிறதுன்னு. ஒன்று, அந்த மிக்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மின்சாரத்தின் அழுத்தம் கணக்கிடப்படுகிறது. அதான் வாட்டுன்னு சொல்றோம். இந்த மிக்சி 3000 வாட் அப்படின்னு கணக்கிடுறோம். 3500 வாட் போகிறது. அதனால்தான் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப பயன்பாட்டிற்கு டொமஸ்டிக் அப்ளையன்சஸா வரக்கூடிய மிக்சி ஒரு 1500 வாட்ல இருந்தா போதும். மாதிரி உணவு சாலைகள், சிற்றுண்டி சாலைகள் அல்லது பல பழச்சாறுகள் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இதே மிக்சி போகின்ற பொழுது அதனுடைய வாட் அளவு கூடியிருக்கும். இந்த வாட்டளவு கூடுவதனால என்ன அடுத்த நிலை கிடைக்கும்னா, அதன் உள்ளே சுழலக்கூடிய இந்த பிளேடு இருக்கு இல்லையா, அதனது சுழற்சியினுடைய அளவு கூடும். அதாவது ஆர்பிஎம்னு பேரு. ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு சுற்றுகிறது. அப்போ மிக அதிக சுற்று ஒரு நிமிடத்திற்கு சுற்றப்படக்கூடிய மிக்சி இருந்தாதான் நம்மால எளிதில் வேகமாக பொருள்களை அரைக்க முடியும். அது போல இந்த போர்க்களத்துல
பல காற்றாடிகள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நின்று சுழன்றால் எவ்வளவு வேகமாக சுழலுமோ அது போல போர்க்களத்துல இவன் சுழன்று சுழன்று எங்க இருக்கான், எப்படி செயல்படுறான், என்னவாக எதிரிகளை தாக்குறான் தெரியாது. காற்றாடி போல கரங்கு போல சுழலும். அப்படிப்பட்ட வீரன் அவன், கணக்கு ஈலான். அவனுடைய வேகத்தை கணக்கிட முடியாது. இந்த ஆர்பிஎம் கணக்குக்குள்ளேயே வராது. ஆர்பிஎம் அவ்வளவு வேகமா சுத்தும். இன்று காரு உரங்களால் இப்படிப்பட்ட இந்த கும்பகர்ணன் இன்னைக்கு வரைக்கும் தூங்கி கொண்டு இருந்ததினால உலகு உய்ந்ததால் உலகம் அழியாமல் பிழைத்திருந்தது. ஒரு காலம் இந்த கும்பகர்ணன் முன்னாடியே எழுந்திருந்திருந்தான்னா ராவணனுக்கு முன்னாடி அவன் தான் போருக்கு வந்திருப்பான். ஆகவே இத்தனை நாள் அவன் உறங்கி கொண்டிருந்ததினாலே ஏதோ இந்த உலகம் போனா போதுன்னு பிழைத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். அப்ப அவன் தனிப்பட்ட ஆற்றலை சொல்லிட்டானா, அடுத்தது அவன் கையில இருக்கிற ஆயுத பலத்தை சொல்றான். எப்படி? சூலம் உண்டு அது சூர் உளோர் காலம் உண்டது கை கொள்வான், ஆலம் உண்டவன் ஆழிவாய் ஞாலம் உண்டவ நல்கிறான். என்ன அழகு! எப்படியா? ஞாலம் உண்டவ, இந்த உலகத்தை எல்லாம் உன் திருவாயிலே உண்டு காட்டிய நாரணனே ராமனே, ஆழிவாய் ஆலம் உண்டவன், பார்க்கடலை கடைந்த பொழுது அந்த வாசுகியினால் கக்கப்பட்ட ஆலகாலம்ன்ற விஷத்தை உண்டானே சிவபெருமான், அவனால் நல்கினான், அவனால் கொடுக்கப்பட்ட சூலம் உண்டு. அவன் கையில இருக்கிற சூலப்பட சிவபெருமான் கொடுத்தது. சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய திரிசூலத்திற்கு இணையான திரிசூலம் சிவன் கும்பகர்ணனுக்கு கொடுத்தது. ஞாபகம் வச்சுக்கோ. சூர் உளோர் அச்சூலப்படை வீரம் உடையவர்களுக்கு காலம் உண்டது வாழ்நாளையெல்லாம் உண்ணும் தன்மை உடையது. எவனெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறானோ அந்த சூலப்படையில முடிச்சிருவான் எல்லாரையும். கை கொள்வான். அப்படை இவன் கையில இன்னமும் இருக்கிறது. சிவபெருமானினது திரிசூலமே இவன் கையில இருக்கு. ஞாபகம் வைத்துக்கொள். அவன் தனிப்பட்ட வீரன் அல்ல, தனியாக உரமுடையவன் அல்ல, வரபலம் பெற்றவன் அல்ல, அதோட ஆயுத பலமும் பெற்றவன். அந்த ஆயுதமும் சிவபெருமான் கொடுத்த ஆயுதம். ஆகவே அவனை அணுகுதல் நெருங்குதல் என்பது நடவாது. அடுத்தது என்ன? மின்னின் ஒன்றிய விண்ணுலார் முன்னில் என்று அமர் முற்றினார், எண்ணின் என்றும் அவ் எண்ணிலார் எண்ணில் அன்றி விழித்திலார். எப்படியா? மின்னின் ஒன்றிய, மின்னலை போல ஒளி பொருந்திய விண்ணுளார் தேவர்கள் எல்லாம் முன்னில் என்று, எங்கள் முன்னே நில் என்று அமர் முற்றினார். பெரும் போரை தொடங்கினார்கள். யார்? கும்பகர்ணனோட போர் செய்ய. எண்ணின் அப்பொழுது அவ் எண்ணிலார், அந்த எண்ணிக்கையில் அடங்காத தேவர்கள் வெண்ணில் அன்றி முதுகு புறத்தில் அன்றி விழித்திலாண்டி கும்பகர்ணன் விழித்தது இல்லை. கும்பகர்ணனை பார்த்த உடனே இந்த தேவர்களது முதுகுதான் இவனுக்கு தெரிஞ்சதான். இவன் எப்பெல்லாம் பார்க்கிறானோ தேவர்களை, அவர்களுடைய முகத்தா மார்பை இவன் பார்த்ததே இல்லையா? என்ன காரணம்? கும்பகர்ணன் போர்க்களத்துக்கு வரான்னு அத்தனை தேவர்களும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆகவே இந்த கும்பகர்ணன் தேவர்களினது முதுக மட்டுமே பார்த்து பழகினது. அப்படின்னா எந்த ஒரு தேவனாலும் எதிர்ப்பதற்கு உண்டான ஆற்றல் கிடையாது. அப்படிப்பட்ட பெருவீரன் இந்த கும்பகர்ணன். என்ன அழகான விளக்கு! இந்த கும்பகர்ணன் இதுவரைக்கும் பார்த்தது தங்கள் பகைவர்களினது முதுக மட்டும் தான். என்ன அர்த்தம்? நேருக்கு நேர் நின்று இந்த கும்பகர்ணனோடு எவன் ஒருவனும் போர் செய்ய கருதியதே இல்லைன்னு அர்த்தம். என்ன அழகான விளக்கம்! தருமம் அன்று இதுதான், ஈதால் வரும் நமக்கு உயிர் மாய்வு என உருமின் வெய்யவனுக்கு உரை இருமை மேலும் இயம்பினான். உருமின் வெய்யவனுக்கு, இடியை போல் கொடிய ராவணனுக்கு இது பிரிது ஒருவனினுடைய இல்லத்து அரசியாகிய இல்ல துணையாகிய தவத்தியை மறைத்துறந்து வவ்விய செயல். ரொம்ப அழகான வார்த்தையை பாருங்க. தர்மம் அன்று இதுதான் என்று, இது நீ செஞ்சது தர்மம் இல்லை. ராவணனுக்கு புத்தி சொன்னான் இவன் தான். மாற்றான் மனைவியாகிய சீதையை தர்மம் தவறி யார் ஒருவரும் இல்லாத பொழுது அவளை சிறை எடுத்து வந்தது திருட்டுத்தனம்.
தர்மம் அன்று, இது அறச்செயல் அன்று. இப்படிப்பட்ட செயலை ராவணனே நீ செய்ததால், இதால் இந்த செயலால் நமக்கு உயிர் மாய்வு வரும். நாம் நம்முடைய குலத்தோடு இறக்கக்கூடிய ஒரு காலம் வரும், சூழல் தோன்றும் என்று ராவணனுக்கே புத்தி சொன்னான். ஏன்னா என்று இருமை மேலும் முறை, இருமுறைக்கு மேல் பல முறை நல்வார்த்தையை இயம்பினான் சொன்னவன் இவன். கும்பகர்ணனினுடைய வீரம், ஆற்றல், வரபலம், தவபலம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ராமா இவன் நேர்மையானவன்றதையும் ஞாபகப்படுத்தி. ஏன் அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், கும்பகர்ணனது நேர்மையும் உயர்வும் சிறப்பும் சரியான இடத்துல இருந்தா, சரியானதற்காக அவனுடைய போர் செயல்பாடு இருந்தா அவனை யார் ஒருவராலும் நெருங்க முடியாது. ஆனா அவன் தப்பான இடத்துல போய் எல்லா புராணங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் வரும். மகாபாரதத்துல ஒரு காட்சியை சொன்னா புரியும் நினைக்கிறேன். விதுரன் ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்துல தெரியும். திருதராஷ்டிரன், பாண்டு அவர்களுக்கு தம்பியாக பிறந்த விதுரன், அதாவது அரசு பணிமகளுக்கும் துறவிக்கும் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற ஞானி, வீரன், எதன் மீதும் பற்று கொள்ளாதவன். திருதராஷ்டிரனுடைய மனசாட்சி அவன். திருதராஷ்டிரனுக்கு உரியனதை நல்ல முறையில, தனிப்பட்ட முறையில விளக்கினவன். அவனால் சொல்லப்பட்ட நீதியை தனியாக நூலாகவே வெளியிட்டு இருக்கிறார்கள், விதுர நீதி. கண்ணனுக்கு தெரியும் இந்த விதுரனை நாம கௌரவர்களிடமிருந்து பிரிக்கலேன்னா கௌரவர்களை வெல்ல முடியாது. மற்ற எல்லோரையும் வெல்லுவதற்கு வீக்னஸ் இருக்கு. பீஷ்மனை வெல்லுவதற்கு சிகண்டி இருக்கா. துரோணரை வெல்லுவதற்கு அஸ்வத்தாமன் பத்தி ஏதாவது சொன்னாலும் துரோணர் போற செய்யறதை விட்டுடுவார். கிருபருக்கு இந்த சிக்கல் இருக்கு, அஸ்வத்தாமனுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு மகாரதனுக்கும் ஒரு குறை இருக்கு. குறையே இல்லாத மகாரதன் யாருன்னா விதுரன். அவனை யார் ஒருவனாலும் வெல்ல முடியாது. ஒரு கர்ம யோகத்தை கையாளக்கூடியவன். கண்ணன் முடிவு பண்ணார், இவனை முதல்ல திருச்சிடணும். அதனால இவர் தூது வந்த பொழுது விதுரன் வீட்டுல போய் தங்கினார். அப்பொழுதே துரியோதனனுக்கு விதுரன் பேர்ல சந்தேகம் வந்துட்டது. நான் ஆரம்ப காலத்திலிருந்து விதுரன் நீதி நேர்மைன்னு பாண்டவர்களுக்கு சார்பாகவே பேசி கொண்டு இருக்கிறார், அவன் பேர்ல கோபம். அதனால இந்த கண்ணன் தூது வந்த பொழுது விதுரன் வீட்டுல வந்து நின்றது சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய செயலா இருந்தது துரியோதனனுக்கு. அரண்மனைக்கு வருகின்ற பொழுது, அந்த கொல்லு மண்டபத்தினுக்கு வருகின்ற பொழுது ஏதோ இவன் என்ன பண்ணான், கண்ணன் வானத்தை காமிச்சு பூமியை காமிச்சு தன் தோல்ல இருக்கிற வஸ்திரத்தை கீழே போட அதை எடுத்து விதுரன் கண்ணன் கையில ஒப்படைப்பது போல கொடுத்தான். இதை என்ன சொன்னா, துரியோதனன் வானம் உள்ள வரைக்கும் பூமி உள்ள வரைக்கும் நான் உனக்கு அடிமையா இருப்பேன்னு விதுரன் வாக்கு கொடுத்துட்டான்னு புரிஞ்சுங்க. அதனால விதுரனை கேவலமா பேசினா அந்த சபையில. உடனே கோபம் வந்தது விதுரனுக்கு. என் பக்கம் உள்ள நியாயத்தையும் என்னால் சொல்லக்கூடிய அறத்தையும் நீ புரிந்து கொள்ளல. ஆகவே உனக்கு இனிமேல் யார் ஒருவரது அறிவுரையும் ஆலோசனையும் தேவையில்லை. நீ எப்படிப்பட்டவன் என்றால், உன் தந்தையானவன் கண்கள் இல்லாத குருடன், நீ அறிவு இல்லாத குருடன்னு சொல்லி யாருக்கு என்னுடைய வில் இனி பயன்படக்கூடாதுன்னு சொல்லி வில்ல முறிச்சு போட்டு. இதை எதிர்பார்த்துதான் கண்ணன் அந்த தூதுக்கே வந்தது. அவனுக்கு வேற நோக்கமே கிடையாது. விதுரனை பிரிச்சு மற்ற எல்லோரையும் வென்றுவிட முடியும்னு கண்ணனுக்கு தெரியும். அது போல
கும்பகர்ணனினுடைய எல்லா ஆற்றலும் விபீஷணனுக்கு தெரியும். எல்லாத்தையும் முறையாக எடுத்து சொன்னதற்கு பிறகு இறுதியில என்ன சொல்றான்? அவன் நேர்மையானவன். ராவணன் கிட்டைய பல முறை எடுத்து சொல்லி இருக்கான், நீ பண்ணினது தவறு, சீதையை சிறை எடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்கான். எதுக்கு இந்த செய்தியை வீடனன் சொன்னா, ஒரு கால் ராவணன் வற்புறுத்தலினால் போர்க்களத்திற்கு வந்த இந்த கும்பகர்ணனை நாம ஏதாயிலும் பேசி நம்ம பக்கம் இழுத்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்றால் அதையே கெடுத்துப்பான. ஆகவே ராமன் கிட்ட சொல்லும் போதே கும்பகர்ணனுடைய அறச்சிந்தனையையும் சேர்த்து சொல்லி, இப்படிப்பட்ட கும்பகர்ணன் வந்திருக்கான், பண்ணா நான் போய் அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா, அவனையும் நம்ம பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்கலாமா என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு விபீடனன் பேசணும். என்ன அழகு பாருங்க. ராமன் கிட்ட எது சொன்னால் ராமனால் உடனே அங்கீகரிக்கப்படும்ன்றத வீடனன் தெரிந்து வைத்திருக்கிறான். ஆகவேதான் சொன்னா, உருமின் வெய்யவனுக்கு உரை இருமை மேலும் இயம்பினான் தருமம் அன்று இதுதான். இதனால் வரும் உயிர் மாய்வு. நம்ம குலத்தோட அழிவண்டா ராவணா, இந்த தப்பை செய்யாதே, இது தர்மம் அற்ற செயல் என்று அந்த ராவணனுக்கு இவன் பல முறை புத்தி சொன்னவன். உன் மனையாள் சீதையை அவன் சிறை எடுத்ததை தவறு என்று சுட்டி காட்டியவன். இப்ப ராமன் மனத்துல கும்பகர்ணனது வீரம் ஒரு பக்கம் இருந்தாலும், கும்பகர்ணனும் இந்த வீடனன் போல தர்மத்தினுக்கு உட்பட்டவன் போல் இருக்கிறது. அவன் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் ராவணன் கிட்டையே நிற்கிறான். ஆனால் அந்த நிர்பந்தத்தை தாண்டி இந்த விபீடனன் நம் பக்கம் வந்து விட்டான். ஆகவே இந்த ராமன் மனத்துல இப்ப கும்பகர்ணனை பத்தின ஒரு மேலான சிந்தனை இருக்குது. சொல்லிட்டு அடுத்தது பேசுறான் வீடனன். மறுத்து தம்முனை வாய்மையால் ஒருத்தும் ஆவது உணர்த்தினான் வெறுத்தும் மாழ்வது மெய் என இருத்து நின் எதிர் எய்தினான். என்ன அழகான இடம் பாருங்க. மறுத்த தம்முனை, தையலை விட உன் மனைவியாகிய சீதையை சிறையிலிருந்து விடுதலை செய்ய மறுத்தவனாகிய தன் முன்னவனாகிய ராவணனை வாய்மையால் தனது சத்தியத்தின் காரணமாக ஒருத்தும் வன் சொற்களால் கடிந்து கூறினார். அதான் அந்த பாட்டு முன்பே சொன்னேன். ராவணனு கிட்ட வந்தவொடனே கும்பகர்ணன் கேட்டான், என்னடா நீ பெரிய வீரன்னு பேசுற, பெரிய லட்சியத்தோட சிறையெடுத்து வந்தா என்ன பேசுற? அதுக்கு அழகான வார்த்தை கம்பன் எழுதினா, பேசுவது வீரம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை. என்னடா முரண்பாடு உங்ககிட்ட? நேர்மையா அதாவது செஞ்சிருக்கியா? பெரிய வீரம் பத்தி பேசுற நீ, வீரமா பேசுறது எதுக்கு தெரியுமா? சீதை மீது கொண்ட காமம் தானே. இதுக்கு பேரு வீரம்னு பேரா? இந்த தப்பையும் பண்ணிவிட்டு அந்த அற்ப மானுடர்கள் என்ன செய்வான்னு சொல்ற. அப்புறம் எதுக்கும் படையெல்லாம் பெருக்கி வச்சிருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லு என்று அப்படி வன்மையாக கண்டித்தவன். ஆகவே உணர்த்தினான், நடக்க இருப்பது பற்றி அறிவுரையும் சொன்னான். இந்த சீதையை கொண்டு போய் ராமன்கிட்ட விடலைன்னா நம்ம குலம் அழியும், இதை நீ பார்க்க போறன்னு வேற புத்தி சொன்னான். வெறுத்தும் பலவாறு கூறியும் ராவணன் கேளாது போனதினால் அவன் மீது வெறுப்பு கொண்டு மாழ்வது மெய் இறப்பது உறுதி என இருத்து என்று முடிவாக கூறிவிட்டு நின் எதிர் எய்தினான். இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன், நான் செத்து போறேன், அப்போது உனக்கு புத்தி வந்தா சரின்ற நோக்கத்தோட வந்திருக்கான். ராமா, இவன் அடிப்படையில் நல்லவன். அதான் அடிப்படை, அடிப்படையிலேயே நல்லவன். நன்று இது அன்று நமக்கு என ஒன்று நீதி உணர்த்தினான், இன்று காலன் முன் எய்தினான் என்று சொல்லி இறைஞ்சினான். வேண்டிக்கிறான். விபீஷணன் ராமன்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறான். இது பிறர் மனை கவர்ந்து சிறை வைத்த செயல் நமக்கு நன்று அன்று, நமக்கு நன்மையை தருவது அன்று என என்று
ஒன்று நீதி, பொருத்தமான நீதியை அறச்சொற்களை உணர்த்தினான். ராவணனுக்கு எடுத்து சொன்னான். இன்று காலன் முன் எய்தினான். அவனை ராவணன் கேட்காமல் போனதினாலே உன் முன்னே வந்து நிற்கிறான். சாதலை பெறுதற்காக நிற்கிறான். யமன் முன்னாடி விரும்பி மரணத்தை பெறுதற்கு வந்து நிற்பது போல் ராமா உன் முன்னால் நிற்கிறான் என்று சொல்லி இவ்வாறு கும்பகர்ணனினது பெருமையை எடுத்து சொல்லி ராமனை வணங்கி நின்றான் வீடனன். இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே என்ன எதை எதிர்பார்த்தானோ விடனன் அது நடந்தது. உடனே பக்கத்துல இருந்த சுக்ரீவன் சட்டுன்னு விளக்கம் சொன்னான். ராமா இப்படிப்பட்ட ஆளை நம்ம கூடவே வச்சுட்டேன். ஏற்கனவே விபீஷன் வந்துட்டான். இப்படிப்பட்ட ஆளை இந்த கும்பகர்ணனை நம்ம பக்கம் வைத்து கொண்டால் ராவணன் பக்கம் இன்னும் ஒரு குறைபாடு தோன்றிவிடும் அல்லவா? எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. என்று அவன் உரைத்தலோடும் ரவிஷே இவனை இன்று கொன்று ஒரு பயனுமில்லை கூடு மேல் கூட்டிக் கொண்டு நின்றது புரியும் மற்ற நிறுதற்கோன் இடரும் நீங்கும் நன்று என நினைந்தேன் என்றான். நாதனும் நயன் இது என்றான். எந்த முடிவை எதிர்பார்த்தானோ விபீடனன் அந்த முடிவினுக்கு ராமனும் வந்து விட்டான். எப்படியாம் என்று அவன் உரைத்தலோடும் இவ்வாறு கும்பகர்ணனது பெருமையை விரிவாக விபீடனன் எடுத்து உரைத்ததன் பின் ரவிஷே சூரியன் மகனான சுக்ரீவன் இவனை இன்று இக்கும்பகர்ணனை இன்றைய போரிலே கொன்று ஒரு பயனும் இல்லை. கொல்வதனால என்ன பயன்? கூடு மேல் கூட்டிக் கொண்டு இவன் நம்மோடு சேருவான் என்றால் சேர்த்து கொண்டு நின்றது புரியும். மேல் நிகழ வேண்டிய செயல்களை செய்வோமே. போற எவ்வளவு வேகமா தவிர்க்கலாம் பாருங்க. இந்நிறுதற்கோன் இடரும் நீங்கும். இந்த அரக்கர் தலைவனானது வீடனது துன்பமும் போகும். ஏன்னா அவனை வைத்து கொண்டு அவன் அண்ணனையே கொல்லணுமா? அவனே இவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கான். விபீடனால் நல்லவன் என்று பாராட்டப்பட்ட கும்பகர்ணனை நாம கொல்லணுமா? கொல்றதுனால என்ன பயன்? இதனால ராவணன் திருந்த போறானா இல்லையே. அப்ப ராவணனை திருந்தாம இருக்கிறது. ஏன்னா கும்பகர்ணன் சொல்லியே திருந்தல. அப்படி திருந்தாத ராவணனை இவனை கொல்றதுனால மாத்திரம் திருத்த போறோமா? மாறாக அவனை நம்ம பக்கம் இழுத்துட்டான். ஆகவே இந்நிறுதற்கோன் இடரும் நீங்க அந்த கும்பகர்ணன் நம்ம பக்கம் வந்துட்டா இந்த விபீஷணனாவது நிம்மதியா இருப்பான். ஆகவே நன்று என நினைந்தேன் என்றான். இதுவே நல்லது என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். யாரு? சுக்ரீவன். நாதனும் ராமனும் இது நயன் என்றான். இச்செயல் அரச நீதிக்கு ஏற்றது என்றான். ரொம்ப அழகு. மித்திரபேதம் அலவுடு ராஜநீதியில. எதிரியினுடைய துணைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஏதாகிலும் மித்திரபேதம் செய்து நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். தப்பு இல்லை. சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பேச்சு வழக்கில்ல அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா. அதேதான் கதை. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய அழகான பேச்சுகள். ஸ்ட்ராட்டஜியில இது ஒத்துக்கிறது. எதிரியை சார்ந்தவர்களை, எதிரிக்கு உரிய துணையாக நின்றவர்களை ஏதாகிலும் மித்திரபேதம் செய்து நீங்க பொருள் கொடுக்கலாம், பொன் கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம், நம்ம பக்கம் கூப்பிட்டுக்கலாம். இந்த ராஜநீதின்றான் கம்பன். எப்படி? ஆனா இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல நேற்று இருந்தவனோடு இன்று நாம சேர்ந்து கொண்டோம்னா என்ன சார் கட்சி மாறிட்டான்? இல்ல, இது ராஜநீதி. நமக்கு இருக்கிற நீதி வேற, அரசனுக்கு இருக்கிற நீதி வேற. ஞாபகம். இதெல்லாம் நீங்க சரி தவறு என்றெல்லாம் விவாதிக்க முடியாது. அரசன்னா அவனுக்குன்னு சில செயல்பாடுகள் உண்டு. அதை விட்டுட்டு அவன் வெளியே போக முடியாது. ஏனென்றால் ஒரு போர் என்பதை காட்டிலும் அவனுடைய நாடும் அந்த நாட்டின் கண் வாழக்கூடிய மக்களும் அவர்களினது நலனும் நாட்டினுடைய வளனும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ராஜா எல்லாம் முடிவு செய்ய முடியாது, கூடாது. அதனால அரச நீதின்றது ஒரு தனி பகுதி. வள்ளுவரே அதான பண்ற. பொருட்பால்ல என்ன பண்ணார்? அரசியல்னு தனி பகுதியை பிரிச்சுதானே எழுதினார். அரசனுக்கு உரியக்கூடிய அங்கங்களை தனியா பிரிச்சார் இல்லையா? அரசியல்ல நாடு, அரண், குடி, அமைச்சு, அப்புறம் தூது, இதெல்லாம் பிரிச்சுதானே பேசின. ராஜாக்குன்றது எப்பவுமே தனி நியாயம்தான். யோசிக்க கூடாது. ராஜாவோட நம்மளை பொருத்தி பார்க்க கூடாது. நம்ம
ராஜாவான அதே சட்டத்துக்குள்ளதான் நம்ம உட்படுவோம். அதனால ராமன் ரொம்ப அழகா சொன்ன, இதுல குற்றமாகவே உணர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, இந்த கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் வச்சுக்காத, நம்ம பக்கமா சேர்றதுக்கு வரதா இருந்தா சேர்த்துன்னு விடுவோம், கூப்பிட்டுன்னு வந்து. அழகான வார்த்தை. கும்பகர்ணனை அழைச்சிட்டு வரத்துக்கு விபீஷணனை அனுப்பலாம். ஓ, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட உள்ள சொல்லி கூட்டிட்டு வாப்போ. ஏகுதற்கு உரியர் யாரே என்றலும் இலங்கை வேந்தன் ஆகின் மற்ற அடியனே சென்று அறிவினால் அவனை உள்ளம் சேகு அறத் தெருட்டி இன்று சேருமேல் சேர்ப்பேன் என்றான். மேகம் ஒப்பானும் நன்று போக என்று விடையும் ஈந்தான். விபீஷணன் முந்திக்கிறான், நான் போறேனே. என்ன, கும்பகர்ணனை பற்றின முழுமையுமாக தெரிந்த ஒரே ஆள் யாருன்னா விபீஷணன். எப்படியா? ஏகுதற்கு உரியர் யாரோ, கும்பகர்ணனிடம் சென்று உள்ளதை சொல்லி விளக்குதற்கு யார் உரியவர்கள் என்றலும் என்று ராமன் வினவின உடனே இலங்கை வேந்தன், இலங்கைக்கு வேந்தனாக ராமனால் முடிசூட்டப்பட்ட விபீடனன் உடனே சொல்றான், ஆகின் அப்படியானால் அந்த கும்பகர்ணனை நம் பக்கம் அழைத்து வர வேண்டும் என்றால் அடியனே சென்று, அடியவனாகிய நானே போறேன். நானே போறேன்றது தேற்றாக எவ்வளவு, வேற யாரையும் அனுப்பிச்சுடாதேன்னு அர்த்தம். நானே போயிட்டு அறிவினால், என்னுடைய அறிவினது ஆற்றலினாலே அவனை உள்ளம், அவனது உள்ளத்தில் உள்ள சேகு அறத் தெருட்டி ஐயத்தை நீக்கி தெளிவினை ஊட்டி இன்று சேருமேல், இங்கு வந்து சேர்வானே, அவனை சேர்ப்பதாக இருந்தால் சேர்ப்பென் என்றான். சேரச் செய்வேன்னு விபீடனன் சொன்னான். ராமனும் மேகம் ஒப்பானும், மேகத்தை ஒத்த நிறமும் பயனும் தரக்கூடிய ராமன் நன்று போக, நல்லது போய் வருக என்று விடையும் ஈந்தான் என்று அவனுக்கு விடை கொடுத்தான். இப்போ விபீஷணன் கும்பகர்ணன் கிட்ட போறான். தந்திர கடலை நீந்தி தன் பெரும் படையை சார்ந்தான். வெண்திரளவனுக்கு ஐயா வீடனன் விரைவில் உன்பால் வந்தனன் எனச் சொன்னார். வரம்பு இலா உவகை கூர்ந்து சிந்தையால் கழிக்கின்றான் தன் செறிகடல் சென்னி சேர்த்தான். இந்த ராவணாதியர்களினுடைய படையை கடந்துதானே போய் வணங்கணும். அப்படி போய் தன்னை பார்க்க வந்த வீடனனை மகிழ்ச்சியோடு வரவேற்றான். தந்திர கடலை நீந்தி, தந்திரம்னா குரங்குன்னு அர்த்தம். குரங்குகளினது பெரிய படையாகிய கடலை அரிதில் கடந்து தன் பெரும் படையை சார்ந்தான். தனது பெரிய அரக்கர் சேனையை வீடனன் சென்று சேர்ந்தான். வெண்திரளவனுக்கு அவனது வரவு கண்ட அரக்க படையினர் கொடும் வலிமை உடைய அந்த கும்பகர்ணனுக்கு ஐய, அவனை போய் மரியாதையா கும்பகர்ணனை பார்த்து, ஐயா தலைவனே, வீடனன் விரைவில் உன்பால் வந்தனன், வீடனன் விரைவாக உன்னை பார்ப்பதற்காக வருகிறான் என சொன்னார் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே கும்பகர்ணனுக்கு என்ன ஏற்பட்டதா மனசுல? வரம்பு இலா வகை கூர்ந்து, எல்லையில்லாத மகிழ்ச்சியா. தன் தம்பி தன்னை பார்க்க வர. ஏன்னா கும்பகர்ணன் என்னன்னு நினைக்கிறான் தெரியுமா? ராவணன் கிட்ட விடை பெற்று கொண்டு வந்தாயிற்று. ஏன்னா அந்த போர்க்களத்துல சாக போறேன்டா, மீண்டு வரப்போறது இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால நான் போறேன். நான் ஒரு கால் இறந்து போயிடுவேன், அது உண்மைதான். அதுக்கப்புறமாவது நீ திருந்தி கொள்ளு சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ தன்னுடைய மூத்தானிடம் விடை பெற்று கொண்டு வந்தாயிற்று. மரணம்தான் தனக்கு இனின்னு அவன் மனதுல ஒரு எண்ணம் இருக்கல்லமா, உடன் பிறந்த மற்றொருவன் இருக்கிறான் விபீஷணன், அவன்கிட்ட நம்ம ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே பேசலையே, அவனை எப்படி சந்திப்பது பேசுவதுன்ற கவலையோடு இருக்கும். நம்ம மரணத்திற்கு முன்னாடி நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் பார்த்து பேசணும்ன்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணத்தோடையே இருந்த கும்பகர்ணனுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த விபீஷணனே தன்னை தேடிக்கொண்டு வருகிறான்னு அந்த செய்தி கேட்ட உடனே வரம்பு இலா உவகை கூர்ந்து அளவில்லாத மகிழ்ச்சியை அடைந்து சிந்தையால் கழிக்கின்றான். மனமானது அப்படி மகிழ்ந்ததாம். செறிகழல் சென்னி சேர்த்தான். அப்படி அவன் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கும்பகர்ணனது கால்கள்ல விபீஷணன் வந்து விழுந்தான். அழகு. உண்மையிலேயே இவர்கள் இருவரினுடைய சந்திப்பு, இவர்களுக்கு இடையே உண்டான உரையாடல்களும் ரொம்ப அழகான ஒரு வாத பிரதிவாதம்.
நினைச்சு நினைச்சு ரசிக்கலாம். ரெண்டு பேரும் எல்லா இடங்களிலும் ஒத்து போகிறார்கள், ஒரு இடத்துல மட்டும். எங்க நீ ராமன் கிட்ட வந்துருன்ற இடத்துல மட்டும் இல்ல, வேண்டாம். செஞ்சோற்று கடனை தீர்ப்பது என்பது எனக்கு எழுதப்பட்ட, எனக்கு விதிக்கப்பட்ட விதி. அதனால நான் ராவணனுக்காக இறந்து போறேன். அடுத்த வார்த்தை சொன்னான். அதுக்கப்புறம் ராவணனும் இறந்து போவான். பின்னாடி இந்த இலங்கைய பாதுகாக்க ஒருத்தன் வேணும்டா, அது நீயா இரு. கும்பகர்ணனுடைய மனசை பாருங்க. ராவணனை திருத்த முடியாது. அவன் செய்த தவறினால எல்லாம் அழிய போகும். எல்லாம் அழிந்ததற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடியவர்களை இந்த இலங்கைய பாதுகாப்பா ஆள வேண்டாம். அதுக்கு ஒன்ன விட்டா யாரு இருக்கா? நீ செய்தது சரி, நீ ராமன் கிட்ட போனதுதான் ரைட்டு. இத சொல்றதுக்கு தெளிவு வேணும். உரையாடல் எப்படி தொடங்குகிறதுன்னு பாருங்க. எனக்கு ராமாயணத்திலேயே நீங்க தவறா எடுத்துக்கலன்னா, நான் மிகவும் மனது நெகிழ்ந்து படித்த பகுதி இது. ஏனென்றால் சூழ்நிலை கைதிகள்ன்ற ஒரு சொல்ல நாம கையாளுவோம். இதனை போன்ற ஒரு அழகான சூழ்நிலை கைதியை நீங்கள் பார்க்க முடியாது. கும்பகர்ணன் அப்படிப்பட்டவன். அவனுக்காக நீங்கள் இறங்கலாம். அவன் எவ்வளவு பெரிய அழிவை வானர படைக்கு பின்னர் செய்தாலும் அவனுக்காக நீங்கள் இறங்குவீர்கள். வேற வழி இல்லை. ராவணனுக்கு கொடுத்த வாக்கினுக்காக அவன் செயல்பட்டே ஆகணும். அவனுக்கு தெளிவா தெரியும், இன்று நம்முடைய மரணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மரணம் உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு எவனாவது அந்த இடத்துல நிப்பானா? வேடிக்கையா ஒரு கதை சொல்றது உண்டு. யமன் ஒருத்தர் வீட்டை தட்டி, இன்றைக்கு உன்னுடைய உயிரை எடுக்கிற நாள், அதனால இன்றைக்கு யாருடைய உயிரை எல்லாம் எடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல உன் பேர் முதல் பேரு. அதனால தயாராயிடு, கிளம்பணும். உடனே பார்த்தான். யமனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க உங்க கடமையை செய்ய வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி காலம் தவறாமல் யார் கடமையை செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி, நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உணவளிக்கிறேன், கொஞ்சம் சோர்வு போக்குதற்கு, அருந்துதற்கு பானகம் கொடுக்குறேன், இதெல்லாம் சாப்பிடணும். யமன் சாப்பிட்டுட்டான். அப்படி யமன் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா, யமன் எழுதின லிஸ்ட்ல முதல் பேர் தன் பேரை எடுத்துட்டு கடைசியில தன் பேரை கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டான். யமனுக்கு தெரியவா போறது? யமன் இவன் பண்ண உபசாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து ஒரு வரம் கொடுத்தான். நான் உன் உயிரை தான் முதல்ல எடுக்கணும்னு வந்தேன். நீ இவ்வளவு அழகான உபச்சாரம் எல்லாம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். அதனால உனக்கு ஒருத்தரம் ஒரு சின்ன மாற்றம் செய்து கொள்ளுகிறேன். இன்று உயிர் எடுக்கிறத கீழிருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம்னா, யார் ஒருவருக்கும் உயிரை விடுதல் என்பது அவ்வளவு எளிதான செய்தியாக ஏற்றுக்கொள்வதில்லை. எவ்வளவு காலமானாலும் இன்னமும் இருக்கணும்ன்ற ஆசைதான். ஆனா கும்பகர்ணனுக்கு தெளிவா தெரியும், இன்றைக்கு நம்முடைய இறப்பு நாள்னு தெரியும். அந்த இறப்பு நாள்ல இருந்துட்டே உனக்கு விடுதலை கொடுக்கறேன்டா, இன்னைக்கு நீ சாக வேண்டாம், இன்னும் பல நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு விபீடனன் வரான். வேண்டாம், நான் ராமனோடு நிற்பதனால பயன் இல்லை. நம்மை வளர்த்து ஆளாக்கின நம்முடைய சகோதரனை நிர்கதியா விட்டுட்டு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் மரணிக்க போகிறேன் என்பது வேற. ஆனா அவனை பாவம், அவனுக்காக உயிரை விட்டு விடுறேன். நான் எப்படி சொல்றான் பாருங்க. முந்தி இறைஞ்சினானை முகந்து உயிர் மூழ்க புள்ளி உய்ந்தனை ஒருவன் போனாய். இதுதான் எனக்கு நெகிழக்கூடிய இடம்.
என்ன வார்த்தை பாருங்க. உய்ந்தனை ஒருவன் போனாய் என் மனம் உவக்கின்றேன், தன் சிந்தனை முழுதும் சிந்த தெளிவு இலார் போல மீள வந்து என் தனியே என்றான் மழையின் நீர் வழங்கு கண்ணு. ஏண்டா ஞானத்தோட ராமன் கிட்ட போனியேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தனே, என்னடா முட்டாள்தனமா இங்க வந்து நிக்கிறேன்னா. கும்பகர்ணனை கூப்பிட வந்தான் விபீடனன். அந்த விபீடனனை பார்த்து கேட்கிறான் கும்பகர்ணன், தன் காலில் விழுந்து வணங்கின விபீஷணனை தூக்கி நிறுத்தி, என்னடா முட்டாளா இருக்க நீ, நல்ல விதமான புத்தியோடு ஞானத்தோடு ராமனை போய் சார்ந்தாய், இந்த தவறுகளில் இருந்தெல்லாம் விலகி நின்றாய்னு சந்தோஷப்பட்டேனே, அந்த சந்தோஷத்தை ஒண்ணும் இல்லைன்னு பண்றது பாரு, திரும்பி இப்ப இங்கேயே வந்து நிக்கிறாயே, கிளம்பின இடத்துக்கே வந்து நிக்கிறிய, என்னடா என்ன நடந்ததுன்னு கேட்டான். எப்படி கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சான். நீ ஒருத்தனாவது ஞானமா நல்லதா செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்த, நீயும் அசட்டுத்தனமா இங்க வந்து நிக்கிறியடான்னு அழ ஆரம்பிச்சிருக்க. எப்படியா மழையின் நீர் வழங்கு கண்ணான், மழை போல கண்ணீரை சிந்தக்கூடிய கண்களை உடைய கும்பகர்ணன் முந்தி வந்து இறங்கினானை, தன் முன்னே வந்து வணங்கிய வீடனனை மோந்துனா உச்சி முகர்ந்து கட்டி அணைச்சு தலையில ஒரு முத்தம் கொடுத்து உயிர் மூழ்க புள்ளி ஈருடலும் ஓர் உயிர் ஆனது போல ஆற தழுவி கொண்டான். தழுவி ஒருவன் உய்ந்தனை போனாயென, நீ ஒருவனாவது இந்த பாவிகள் கூட்டத்திலிருந்து விலகி போய் நல்ல விதமா இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், உய்ந்து விட்டாய்ன்னு நினைத்து கொண்டிருக்கிறேன், மனம் உவக்கின்றேன், மனம் பெரும் களிப்பு அடைந்திருந்தது. ஆனால் என்னுடைய சிந்தனை முழுதும் என்னுடைய மனதுல இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை எல்லாம் கெட்டு போற மாதிரி, தெளிவியலார் போல அறம் இது மரம் இது அயோக்கியத்தனம் இது நல்லது இதுன்னு தெரியாத முட்டாள் போல மீண்டும் இங்கேயே வந்தியடா பாவி, ஏண்டா வந்தேன், தனியே வந்து என் என்றான். ஏண்டா இங்க தனியா வந்த, விபீடனன் வந்தத தப்புன்னு ஃபீல் பண்ண, விபீடனன் மீண்டும் இங்கு வந்து இந்த தப்பான கூட்டத்தோட சேர்ந்தானேன்னு தான் அழறான் கும்பகர்ணன். பாதி நீ நல்லவன்னு நினைச்ச, ஞானம் உடையவன்னு நினைச்ச, உரிய நேரத்துல அறிவுரை சொல்லி அண்ணன் கேட்காததினால ராமன் கிட்ட போனியே, நீ உன்னை காப்பாற்றி கொண்டாய், இலங்கையை காப்பாற்றி விட்டாய்ன்னு நினைச்சு சந்தோஷத்தோட இருந்தேனேடா பாவி, திருப்பி இங்கேயே வந்து நிக்கிறியே, என்னடா உன் புத்தி, நல்லது கெட்டது எதுவுமே தெரியலையா உனக்கு, பகுத்து ஆராய தெரிந்தவன்னு நினைச்சேனே, இப்படி மீண்டும் பாவம் பண்ண இடத்துக்கே வந்து நிற்கிறாயேன்னு அழ ஆரம்பிச்சான். அப்படி ஆரம்பிச்ச உடனே அவன் சொல்றான், அவயம் நீ பெற்றவாறும் அமரரும் பெறுதல் ஆற்றா உபய லோகத்தினுள்ள சிறப்பும் கேட்டு உவந்தேன் உள்ளம், கவிஞரின் அறிவு மிக்காய் காலன் வாய் கழிக்கின்றேன் பால் நவை உற வந்து எண்ணி அமுது உண்பாய் நஞ்சு உண்பாயோ. ஏண்டா நல்ல அமிர்தத்தை சாப்பிட்டவன் போல அமர வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை ராமனோட இருக்கும்போது அப்படி அதை விட்டுட்டு விஷம் குடிச்சு சாகிறதுக்கா வந்திருக்கீங்க, எப்படியா, கவிஞரின் அறிவு மிக்காயா, கவிஞர்களை காட்டிலும் அறிவு மிக்கக்கூடிய விபீடனனே, நீ அவயம் பெற்றவாறு ராமனிடம் அடைக்கலம் பெறத்தானே போனாய், அமரரும் பெறுதலாற்றா, தேவர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சதுரா, தேவர்கள்லாம் முயன்று தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நாராயணனுடைய அருள் கிடைக்கணும்னு, உனக்கு போன உடனே கிடைச்சது, அந்த ராமன் கிட்ட அடைக்கலம் கிடைத்தது, உபய லோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு இம்மை மறுமை ஆகிய இரு வேறு உலகங்களிலும் உள்ள சிறப்பையெல்லாம் நீ பெற்றாய் என்று ஒற்றர்கள் சொல்றதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன்டா பாதி, ஒருவனாவது நம்ம குடும்பத்துல உருப்டியேன்னு நான் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தேன், உள்ளம்பு வந்தேன், ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தேன், நீ காலன் வாய் கழிக்கின்றேன் பால், அப்படிப்பட்ட நீ அமிர்தம் உண்டவன் போல அடைக்கலமாக போன நீ, ரெண்டு பிறவியிலும் பெறக்கூடிய பேரை பெற்றவனாகிய நீ, காலன் வாயில் இருந்து கொண்டு மகிழக்கூடிய எங்களை யமன் வாயில காத்து கொண்டு இருக்கேன்டா, இங்க வந்து நிக்கிறியே,
நவை உற வந்தது என் குற்றம் உண்டாகுமாறு ஏன்டா திருப்பி இங்க வந்த? அமுது உண்பாய் நஞ்சு உண்பாயோ? வாழ வைக்கக்கூடிய அமுதத்தை உண்டு கொண்டு இருக்கக்கூடிய வந்த நீ எதுக்குடா விஷத்தை குடிக்க வர? இருக்கின்ற அழிவு தரக்கூடிய விஷத்தை குடிக்கிறதுக்கா இங்க வந்த? போ என்று ஏசினான். அது எவ்வாறு தொடருகிறது என்பது அடுத்த வகுப்பில் தொடரும். இல்ல, எனக்கு இன்னைக்கு அது ரொம்ப என்னை பாதிச்சிடும். அதனால அடுத்த வகுப்புல ஒட்டு மொத்தமா வருத்தப்பட்டு அழுதுக்கலாம். அதனால சரியா?